தாவேகாவில் இன்னும் புதிதாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இன்று இணைகிறார்கள். யார் யார் இணைகிறார்கள்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில், அதாவது பணியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தற்போது இணைய வந்திருக்கின்றனர். முதலாக ஏற்கனவே அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைய உள்ள நிலையில் தற்போது அவர்கள் குறித்த யார் யாரெல்லாம் இணைய போகிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகிருக்கிறது. கோவிந்தசாமி, அதாவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாப்பிரெட்டுப்பட்டி தொகுதியின் தருமபுரி இருக்கக்கூடியவர். அதன் பின்னர் சங்ககிரி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சுந்தர்ராஜ் அவர்களும், வீரபாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்எம்எல்ஏ ராஜமுத்து அவர்களும், பின்னர் ஸ்ரீவில்லிபுத்தூர் எக்ஸ்எம்எல்ஏ மான்ராஜ் அவர்களும், அதன் பின்னர் சிவகாசி மாவட்டத்தின் எக்ஸ்எம்எல்ஏ ராஜவர்மன் அவர்களும், கலசப்பாக்கம் எக்ஸ்எம்எல்ஏ பன்னீர்செல்வம் அவர்களும், அதன் பின்னர் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களும், அதன் பின்னர் எம்எஸ்எம் ஆனந்தன், இவர் பல்லடம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதற்கு பின்னர் முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அதன் பின்னர் எம்சி சம்பத் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார். இவர்கள் அனைவரும் தற்போது இந்த தாவேகாவில் இணைவதற்கு வருகை தர இருக்கின்றனர். ஏற்கனவே தாவேகாவில் இணைவதற்கு முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிமுகவில் தற்போது எம்எல்ஏ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இசைக்கு சுப்பையா அவர்களாக இருக்கட்டும், மரகதம் தற்போது இந்த மாதிரி ஆட்கள் தற்போது தாவேகாவில் ஏற்கனவே இணைந்திருக்கின்றனர். தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கின்றனர். தற்போது இதன் அடிப்படையில் தற்போது இந்த மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக தாவேகாவில் இணைவதாக தகவல்கள் ஏற்கனவே வெளியாகிய நிலையில் தற்போது அவர்கள் இணைவதற்கு வருகை தெரிவிக்கின்றனர். நம்ம தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். வழிநெடுக வலதுபுறமும் இடதுபுறமும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் அதிமுகவின் தொண்டர்களும் தற்போது இருந்து வருகின்றனர். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அதிமுகவில் இருக்கிற உறுப்பினர்கள் வருகை தருவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவர்கள் தெரிவித்த நிலையில் தற்போது இம்மாதிரி அதிமுக தொண்டர்கள் அதிகமாக வரவேற்பு தருவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். யோகேஸ்வரன், தற்போது இந்த நிகழ்ச்சி என்பது சரியாக எப்போது நடைபெற இருக்கிறது? யார் முன்னிலையில் இணைய இருக்காங்க? இது குறித்து தாவேகாவினர் என்ன சொல்றாங்க? அதாவது தற்போது இந்த நிகழ்வானது கிட்டத்தட்ட இன்னும் 1 மணி நேரத்தில் சரியாக நடக்க இருக்கிறது என்று தகவல் வெளியாகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தீநகர் சட்டமன்ற உறுப்பினர், அது மட்டுமல்ல ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த், ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் தற்போது இணைய இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகிறது. ஏற்கனவே உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். மேலும் இன்னும் சில அமைச்சர்கள் வர இருக்கின்றனர். குறிப்பாக ஆதவர்ஜனா அவர்கள் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய அமைச்சர்கள் இன்னும் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. தற்போது இந்த அமைச்சரவையில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் வருகை தந்த நிலையில் இன்னும் கூடிய விரைவில் மீது அமைச்சர்கள் வருகை தர இருக்கின்றனர். அது மட்டுமின்றி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தற்போது வருகை தர இருக்கின்றனர். யோகேஸ்வரன், குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கொத்து கொத்தாக தாவேகாவில் சேரத பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு தாவேகாவுக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது? ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு 107 சீட்டு கிடைத்து தற்போது அவர்கள் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் திமுகவின் ஆதரவோடு அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் ஆதரவோடு தற்போது அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றனர். அதற்கு பின்னர் ஏற்கனவே அந்த சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் எடுக்கும் நிகழ்வில் கூட எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் அவர்கள் தரப்பினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிக அளவு ஆதரவு தெரிவித்தனர். இது மிகப்பெரிய ஒரு தமிழக வெற்றி கழகத்திற்கு வரவேற்பாக இருந்தது. அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக அதிக அளவில் தற்போது தோல்வியை தழுவிருக்கும் நிலையில் தற்போது அதிக கொத்தாக அமைச்சர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைவது மிகவும் கூடுதலான பலமாக இருக்கிறது. வெறும் ஆதரவு மட்டும் அளித்திருந்த நிலையில் தற்போது கட்சியிலே நேரடியாக வந்து சேருவது என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடுதலாக
தமிழக வெற்றிகளுக்கு கூடுதலாக இன்னும் பலத்தை சேர்க்கும் என்று தொண்டர்களும் சரி, அரசியல் வட்டாரங்களும் சரி அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் மிகவும் அதிக அளவில் மகிழ்ச்சியை தரும் என்று தகவல் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை பனையூரில் இன்னும் சற்று நேரத்தில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தாவேக்கால் இணையும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து நேரலையாக பிரத்யேக காட்சியுடன் விரிவான தகவல்களையும் வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.